படை நடுங்க வைத்தவன், வாள் எடுத்து வீரம் உரைத்து அடிமைத்தனம் எதிர்த்தவன், வரி ஏற்ற பரங்கியன் மேல் வேங்கை போல் பாய்ந்தவன் என்றெல்லாம் போற்றப்படும் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நடித்து காட்ட வருகிறார்கள் நமது பள்ளியின் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். காட்சி 1. இடம் அரண்மனை, பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனை. மன்னா, தம்மை காண ஜாக்சன் துறையிடம் இருந்து தூது வந்திருக்கிறது மன்னா. வரச்சொல்லுங்கள். அரசே, ஜாக்சன் துறை ஓலை அனுப்பியுள்ளார். உனக்கு படியுங்கள், நாடே கேட்கட்டும். முகவரி உனக்கு செய்தி வருமாறு நான் சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை விருப்பப்படி ஆட்சி நடத்த பெரும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் துரை. யானை பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் பேட்டி கண்டுவிட்டு வரியம் செலுத்திவிட்டனர். நீ மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடலிற்குள் என்னை பார்த்துவிட்டு வரியம் செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின்னொரு விளைவுகளுக்கு நீரே பொறுப்பு. அச்சுறுத்துகிறான் அவன், அந்நியன் அவன், அகம்பாவம் பெற்றவன். ஆனரசே, அரை வினாடிகள் தலையிடுகிறேன். 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருவோம். இதுவரை வரி என்ற காசை யாருக்கும் செலுத்தவில்லை, செலுத்த போவதும் இல்லை. அறிவேன், அதனால் எங்க நிர்வாகம் பெரிய பாலத்தை அடையும். பிழைக்கவர்கள் என்றால் நாட்டை தேடி ஓடுங்கள். உயிர் உள்ளவரை வரி என்ற சிறு பேச்சு கூட போட்டு சிலருக்காரு. இது சிங்கங்கள் விளையாடும் காடு, கர்ஜனை மட்டும் பொறிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. ஓடுங்கள், இங்கிருந்தாலையும் ஓடச் சொல்லுங்கள். மன்னா, உங்களுக்கான கோபாலயர் வந்துள்ளார். நான் ஜாக்சன் துறையுடன் வேலை செய்கிறேன். சூர்யா அவர்கள் ராமலிங்கம் விலாசம் மேல்மாடியில் தங்கியுள்ளார். படபலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துரையை காண வேண்டிய அவசியமில்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி. நீங்கள் அங்க தனித்து செல்லக்கூடாது அரசே. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. எதற்காக வேண்டும்? கோபாலரே, நான் தனித்தருகிறேன் என்று கூறவும். காட்சி 2. இடம் ராமலிங்க விலாஸ். ஜாக்சன் துறையிடமிருந்து தூது வந்ததால் ஜாக்சன் துறையை சந்திக்க கட்டபொம்மன் சென்ற போது நிகழ்ந்த நிகழ்வினை காணலாம். பிரபு, கட்டபொம்மன் வருகிறார்.
பலே நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்துடன் எவனும் தலை காட்டியதில்லை என்ற பக்கம். இது போன்ற கடிதத்தை பூமிக்கு வரை அவனுக்கும் துணைவிருந்தது. எங்களுக்கு மகன் முன்கூறிய உன்னை நீ உயிரோடு விட்டவுடன் என் குற்றம் பிடிக்கிறது. மீசை அடக்கு அடக்கு என்ற நட்பு நாடி வந்த உறவுமுறை தடுக்கிறது. என்ன மரச்சொல் பார்க்கலாம். மான மறுத்து விடவில்லை மனத்தமிழனுக்கு. காட்சி 3 இடம் கயத்தாறு. கட்டபொம்மனை தூக்கிலிட காவலாளிகள் அழைத்து வருகிறார்கள். துணையிடம் கட்டபொம்மன் விவாதம் நடத்தும் காட்சிகளை இப்போது காணலாம். ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு வேண்டவர்களே உட்காருங்கள் உட்காருங்கள். மனைவிலே உனக்கு உன்னை எழுத்திருந்தால் என் அகமாவும் மருந்திருக்கும். அதில் எட்டப்பன் மட்டும் தொண்டமான் என்று நான் புறாதிருந்தால் உனக்காக அகமாவும் உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாது. இன்னும் பாடுகிறார். உண்மையை கூறு. நாய்களை திட்டாதே என்று ஒரே நன்றி உள்ளது. நாய் ஒன்றுதான், அதுவும் நம் பெருமைதான். இருந்தாலும் அதை சொல்ல அவன் யார்? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிப்பட்ட எனக்கு என்ன உரிமை உள்ளது? அடே எட்டப்பா, நீர சொல் பேசாதே. கூலி கேட்டால் கும்பிட்டால் கோழையானாய் கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அன்னையை போற்ற வேண்டும். அதோடு கிடைக்க வேண்டும் என மட்டும் என்னாது. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்க விட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணை வேண்டவர். உன்னை தேடும் மட்டத்து இனத்தட்டு எங்கோ வந்துதான் இருக்கு. ஆதலில் நம்மிடையே என் பேச்சுக்கு தான் இடமும் ஏற்பதற்கு வந்து காரியம் ஓடுவது. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போடுவான் என்று எல்லையின் இலக்கணத்திற்கு உட்பட்டவன். இன்மையும் நம்மோடு ஒவ்வொருவன். அவன் கத்தி பார்க்க கலங்காது. ஆனால் அவன் பேச்சு கேட்டும் மட்டும் மாறாது. நான் கூறுவதும் உனக்கு மட்டுமல்ல, உங்களோடு சினங்களாய் பிறந்து இன்று குழந்தையாய் கூடியிருக்கும் அத்தனை மாணவிக்க வரவர்களுக்கு கூறுகிறேன். சீ, கூறுவதென்ன? காரி உள்கிறேன். இருந்து போதும் பேச்சு. குற்றவாளி ஆகிய நீ ஏதாவது சமாதானம் பேசி குற்றத்தை கழித்து கொள்ள முடியுமா? நாங்கள் ஒரு நாயை கொள்வதாலும் சட்டப்படி குற்றக்காரர்கள் கொல்ல மாட்டோம். வெட்டர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்டு எத்தனையோ இது ஒன்று அறிவை ஆமப்போவதையும் முடிவையும் உடன் அறிவு. உன் பேருக்கு நாடகத்தை நடத்தி காட்டேன். குற்றவாளிதானே? குற்றவாளிதான். உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. கடைசியில் நம்ம வாங்கியிருப்பது அரசு உரிமை. உரிமையை வாங்குவதோ இருப்பதோ உங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது குற்றம் இருந்தா அவனிடம் போய் கேட்டுக்கொள்ள கேள்வியோ அவன்தான் அவங்களை கேட்க சொல்கிறார். எவரே கேட்க சொல்கிறேன் என்று எவரே போய் கேளு. மீண்டும் வரைக்கும் பேசி அதன் கோபத்தை குற்றமாகும். உனக்கு உள்ளவன் தான் கோபம் வரும். உனக்கு வரும் என்பது போய் எதற்கு மதற்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி எல்லாம் உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் விட பிறந்தவை அதெல்லாம் ஒதுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை இறங்காது. சற்று உறக்கம் மேலே எரிக்கும் சூரியன் இருக்கிறது. அது கூட கேட்டுதான் விழும். அந்த கதையை விடாது. அப்படி சூரியனே வேண்டாமல் ஒரு ஆண் கூட விரட்டி இருக்கிற கதையெல்லாம் கோலமா இருக்கிறது. ஒரு ஏதாவது இருந்தால் கூறு. ஏழைய பாய காலங்களெல்லாம் பண்ணிவிட்டனர். நீ மட்டும் பண்ணாமல் இருப்பது லாபமா? எல்லாரும் கருதி நான் மட்டும் பண்ண நஷ்டமா? பேச தெரிந்தவன். பேச தெரிந்தவன் ஒரு பேச்சல்ல, வாள் வீச தெரிந்தவன். அதனால்தான் வாள் பிடித்து வாழல் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு நன்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறாயா? உடுத்த வேண்டிய பொருள் அதை இடம் இறக்க காட்டி பேசுவது தவறுதான். உள்ளே உங்கள் நாடு எல்லா மதமும் படுத்தினார். எதற்கும் கையெழுத்து சொல்ற அவசியம் நாடு. இங்க பிறந்தவர் பேடியானவர். பேடியானவர் இந்த நாட்டின் அசைவத்தியாக இருக்க மாட்டார். உங்களை யாருக்காக யாரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்புக்கட்டை நண்பர்களால்தான் உங்களோட வந்து வாழ்ந்து விட்டு கால கருணை காட்டினாலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை வந்து மனதில் நிறுத்திக்கொள். மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கி கொண்டே போகிறேன். நான் இப்ப தீர்ப்பு கூற போகிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடி ஒழுங்குகிறேன். மனுப்பி கேட்டுக்கொள். என் கை தட்டப்பட்டது. உன் களத்தில் வரை கலட்டப்படாமல் இருக்கு. உன் தாய் கேட்டிருக்க வேண்டும். அவன் தள்ளாத கொள்ளாத உண்மையில் பாய்ந்திருப்பார்.
கொள். உன் நேரம் உன் தலைவிட்ட சூழலால் சீமைக்கே மறந்து பொருட்கள். உன் தமிழ் புறம் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அதன் பாடி உன் ஆர்வம் தொடங்கி கொடுப்பான். வீர குலப்பெண்மணி உன் மனைவி புரிந்திருந்தால் இந்நேரம் உன்னுடன் தீப்பெற்று இருந்திருக்கும். ஆனால் இங்கு நார்களும் தேர்களும் நயவஞ்சக ஊனைகளும் தேசத்தனமும் அடிமைகளும் கூடியிருக்கும். கூசாமல் கேட்டுவிட்டு உயிர் நீசலாடு இருக்கிறது. என்ன செய்வேன் நாடு? இது உனக்கா இது எனக்கா? அதை எட்டப்பா நான் இருக்க போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கு உயர் இவனை அந்த புளிய மரத்தில் தூக்கி இருந்தார். துணிந்தவனுக்கு தூக்கு மேலே பஞ்சு மெத்தை. போரில் உயிர் செஞ்ச மக்களோடும் நானும் மனிதிக்க வேண்டும். கோட்டை வெற்றிய வெளியேறனுக்கு தெளிவுச்சாவு மிகப்பெரிய பரிசு. அஞ்சாறு சிங்கமே தம்பி, இந்த கடைசி நேரத்தில் உள்ள காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. உன்னை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதாலே எனக்கு மிகப்பெரிய வருத்தம். கற்கங்கள் சிலரால் இது தான் ஒன்று. எதிர்காலத்தில் ஆயிரம் இளம்காரர்கள் வருவர். உன் ஊராக பேருவர்கள் வருவர். இதுவே என் நிரந்தர ஆசை. மாசாமிக்கு மண்டிட்டு வாழ்வதை விட தன் மானம் காத்து துணிந்தவனுக்கு தூக்கும் மேடை பஞ்சு விட்டை என்று தூக்கு கயிறு முத்தமிட்டு வீரனின் புகழை பறைசாற்றிய பள்ளி மாணவர்களுக்கு நன்றி.